இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? பருப்பு குழம்பு. பருப்பு சாம்பாருங்கிறது வேறு, பருப்பு குழம்புங்கிறது வேறு. பருப்பு சாம்பார் அப்படின்னா நம்ம சாம்பார் தூள், குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு வைப்போம். ஆனால் பருப்பு குழம்புங்கிறது அப்படி கிடையாது. இன்றைக்கி நான் இந்த கைப்பிடி அளவு 5 கைப்பிடி வந்து பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு எடுத்துகிட்டு நல்லா பருப்பு முழுகிற அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துறது வந்து பருப்பு நல்லா சீக்கிரம் வெந்து வரும் அப்படின்றதுக்காக. விளக்கெண்ணெய் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் சேர்த்துக்குங்க. எப்போதுமே பருப்பு வேக வைக்கும்போது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பருப்பு நல்லா சீக்கிரமாக வெந்து மலர்ந்து வரும். இந்தளவு பருப்பு மலர்ந்து வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி அதிகம் சேர்த்த வேண்டாம். சேர்த்திட்டு நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன காய்கறி சேர்த்துறோமோ அது ஃபுல்லாக ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு இன்றைக்கி கத்திரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கேன். நம்ம கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு கூட நம்ம சாம்பார் வைக்கலாம். நம்மளுடைய விருப்பம் தான். இந்தளவு நல்லா வந்ததுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு, ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு தனியா பவுடர் சேர்த்துட்டு நல்லா மலமலன்னு கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் ஒரே ஒரு சொலை வந்து புளி சேர்த்துருக்கேன். புளி வந்து ரொம்ப அதிகம் சேர்த்துட வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு கரைசல் புளி மட்டும் போதும். அடுத்தடுத்து கரைச்சி நம்ம சேர்த்துக்க வேண்டாம். ஒரு கரைசல் புளியை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா காய்கறி எல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம எப்போதுமே கொடுப்போம் இல்லையா தாளிப்பு, கடுகு, சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா தேங்காயை தாராளமாக விட்டு சேர்த்து தாளித்து கொட்டினீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டான பருப்பு குழம்பு ரெடி. கட்டாயம் சட்டியில் வச்சு பாருங்கள். டேஸ்ட்டு குக்கரில் வைக்கிறத விட சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.